உயர் ஜாதி கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் தலித் கிறிஸ்தவர்கள், அதாவது பறையர் கிறிஸ்தவர்கள், அருந்ததியர் கிறிஸ்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி அளிக்கிறாங்கன்னு நாம் தமிழர் சீமான் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அந்த அறிக்கையில கிறிஸ்தவ திருச்சபைகள்ல, இன்ஸ்டிடியூஷன்ல, கல்வி நிறுவனங்கள், காலேஜில் பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் கிறிஸ்தவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறதாட்டு சொல்றாரு. இந்த பாதிரி மாதிரி எவனாவது யாராவது பேசுவாங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக கிறிஸ்தவர்களாட்டு கத்தோலிக்க நாடார்கள் இருந்தும் பிஷப் வந்து கத்தோலிக்க நாடார்கள் கொடுக்கப்படலைன்னு போஸ்டரே போட்டாங்க போப்பாண்டவருக்கு எதிராக. இப்போ அதுக்கு பிறகு ஒரு சில பிஷப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபாதர் ஜெகத் கஸ்பார் ஒரு நல்ல திறமையானவர், அவர் இன்னும் பிஷப் ஆக முடியலையே. மிகப்பெரிய அளவு ஜாதிய முரண்பாடுகளும் ஜாதிய வேறுபாடுகளும் கொண்டது வந்து கிறிஸ்தவ திருச்சபை தான். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் 80 விழுக்காடு ஓட்டு போடுவாங்க. மீதி 20 விழுக்காட்டுல சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டை இருக்கும். சீமான் அந்த சண்டையை பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக நின்று அந்த சண்டையை போடுவாரு.